பெண்கள் ரோட்ல நிம்மதியா நடமாட முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்துல அடிமையாகப்பட்டு இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை, ரேப்பு, இந்த மாதிரி கப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த குடிப்பழக்கத்துல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னா இயேசு நமக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தாதான் முடியும். நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை ஒரு மனிதன் இதயத்தில் விசுவாசிக்கும் போது பாவம் இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியுது. என் வாழ்க்கையில 12 வருஷமா அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை தந்தார்னா உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தர முடியும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் சொல்ல, இருதயத்தில் ஒருவன் விசுவாசிப்பானால் அவனுக்கு நன்மையான காரியத்தை இயேசு செய்வார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். நித்திய ஜீவன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சொர்க்கத்துக்கு போறதற்கு இயேசுவே வழியா இருக்கிறார்.